அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கோல்டு வாங்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறத பார்க்கலாம். நமக்கு இப்ப ரீசெண்டா பார்த்தீங்கன்னா கோல்டு ரிலேட்டடா நியூஸ் பயங்கரமா பரவிட்டு இருக்கு. அப்படிங்கும்போது பார்த்தா நமக்கு இந்தியன் கவர்மெண்ட் சொல்றாங்க கோல்டு 1 இயருக்கு வாங்காதீங்க அப்படிங்கிறத சொல்லிக்கிறாங்க. மேஜரா என்ன இது கூட அடிஷனல் நிறைய விஷயம் சொல்லியிருக்காங்க. மேஜரா கோல்டு அப்படிங்கிற விஷயத்தை முன்னாடி நாம சொல்ல போறோம். அதை பேஸ் பண்ணி நமக்கு இந்த வீடியோ ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். நமக்கு எதனால கோல்டு வாங்க வேண்டாங்கிறாங்க அப்படிங்கிறது இந்த இடத்துல பார்க்கலாம். நமக்கு பார்த்தீங்கன்னா கோல்டு இம்போர்ட் பண்ணி தான் வாங்கக்கூடிய விஷயமா இருக்கும். அப்படிங்கும்போது நமக்கு டாலரோட வேல்யூ பார்த்தீங்கன்னா நமக்கு இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு. நமக்கு நம்ம ப்ரீவியஸா நமக்கு ஷேர் மார்க்கெட் கோர்ஸ்ல பாத்தீங்கன்னா இன்ஃப்ளேஷன் பத்தி பேசியிருப்போம். நமக்கு எந்த அளவுக்கு பணத்தோட வேல்யூஸ் டிகே அப்படிங்கிறது நடந்துகிட்டே இருக்கு. நமக்கு இயர் ஆன் இயர் பணத்தோட வேல்யூ குறைஞ்சிட்டே இருக்கு அப்படிங்கிறது நம்ம பார்த்துருப்போம். பார்த்துக்கிட்டு இருக்கும், நடைமுறையிலையும் அப்படித்தான் இருக்கு. சரிங்களா? அப்படிங்கும்போது பார்த்தோன்னா நமக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு கவர்மெண்ட் 1 இயருக்கு கோல்டு வாங்க வேண்டாங்க அப்படின்னு சொல்லும் போது பார்த்தா நமக்கு இதை எதனால ரீசன் பாத்தீங்கன்னா நமக்கு இவங்க கோல்டு இம்போர்ட் பண்றதுக்கு பதிலாக நமக்கு ஆயில இம்போர்ட் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்த அவங்களுக்கு உண்டான ப்ரிஃபரன்ஸ் எதுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நமக்கு ஆயில் அண்ட் கேஸ்க்கு நமக்கு தட்டுப்பாடு இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா அதுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கறதுக்காக இப்போ கோல்டு வாங்காதீங்க. நாம இந்த காஸ்ட்டுக்கு கோல்டு இம்போர்ட் பண்ற காஸ்ட்டுக்கு நமக்கு ஆயில் அண்ட் கேஸ் வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதை பேஸ் பண்ணிட்டு நமக்கு கோல்டு வாங்க வேண்டாங்கிறாங்க அப்படிங்கிறத பேஸ் பண்ணி நமக்கு சொல்லலாம். அப்படிங்கும்போது பார்த்தா நமக்கு கோல்டோட இறக்குமதியோட டேக்ஸ் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 9% இன்க்ரீஸ் பண்ணிக்கிறாங்க. நமக்கு பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 9% இன்க்ரீஸ் பண்ணி ஓவரால் பார்த்தோன்னா கரண்டா 15% இம்போர்ட்டோட டியூட்டி இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்படிங்கும்போது பார்த்தோன்னா நமக்கு கோல்டு வாங்குறாங்க அப்படிங்கிற விஷயத்த காட்டி நமக்கு வாங்கக்கூடாது அப்படிங்கிற விஷயத்த பேஸ் பண்ணிட்டு நமக்கு சாமானிய மக்கள் வாங்கக்கூடாது அப்படிங்கிற பேஸ் பண்ணிட்டு நமக்கு கோல்டோட இம்போர்ட் டியூட்டி இன்க்ரீஸ் பண்ணிக்கிறாங்க. அப்பனாச்சும் கோல்டு மக்கள் வாங்குறது நிறுத்துவாங்க அப்படிங்கிறத பேஸ் பண்ணிட்டு நமக்கு அதோட டேக்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறதையும் பார்க்க முடியும். நமக்கு பார்த்தோன்னா மேஜரா கோல்டு எங்கெங்க இருந்து வருது பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த கண்ட்ரிஸ்ல இருந்து தான் மேஜரா கோல்டு எல்லாம் வந்துகிட்டு இருக்கு. அப்படிங்கும்போது பார்த்தா நமக்கு கோல்டு தேவைகள் பார்த்தீங்கன்னா நமக்கு எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறத நமக்கு பார்க்கலாம். எல்லாம் மேக்சிமம் பார்த்து நினைச்சிட்டு இருக்கிறோம் ரீட்டைலர் தான் கோல்டு பை பண்ணி அவங்க வச்சிருக்காங்க அப்படிங்கிறது முக்கால்வாசி அப்படி கிடையவே கிடையாது. இப்போ நமக்கு மக்கள்கிட்ட தான் அதிகமா இருக்கு நினைச்சிட்டு இருக்கிறோம். அதையும் காட்டிலும் அதுக்கு மக்களை எந்த அளவுக்கு வாங்குறவங்களோ அதையும் அதிகப்படியாக பேங்க்ஸும் இன்ஸ்டிடியூஷன் வாங்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதையும் இந்த இடத்த சொல்லிக்க ஒரு காலகட்டத்தில் பார்த்தோன்னா நமக்கு மக்கள் எல்லாம் ஆபரணங்களா தான் பார்த்துட்டு இருந்தாங்க அப்படிங்கிறத பார்க்க முடியும். இப்பயும் ஆபரணங்களா பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஒரு சிலர் இன்வெஸ்ட்மெண்டாவும் ஸ்டார்ட் பண்ணி இன்வெஸ்ட்மெண்டா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். அப்படிங்கும்போது மேஜரா இவங்க எல்லாமே பார்த்தோன்னா எதனால கோல்டு வாங்குறாங்க, எதனால என்ன ரீசன்ஸ். எப்பயுமே பார்த்தீங்கன்னா நாடு வளர்ச்சியாக இல்ல வளர்ச்சி இல்லாம போனாலும் கோல்டோட வேல்யூஸ் குறையாது அப்படிங்கிறத பேஸ் பண்ணி நமக்கு மக்கள் எல்லாமே கோல்டு வாங்கிட்டு இருக்கிறாங்க. மற்ற நமக்கு கவர்மெண்டே கோல்டு வாங்கும் போது மக்கள் ஏன் வாங்கக்கூடாது அப்படிங்கிற விஷயத்த பார்க்கக்கூடிய விஷயமா இருக்கும். அப்படிங்கும்போது பார்த்தோன்னா கவர்மெண்ட்டும் வாங்குது, மக்களும் வாங்குறாங்க. இவங்க மக்கள்கிட்ட இருந்து புடுங்கணும் அப்படிங்கிறது அந்த இடத்த சொல்லக்கூடிய விஷயமா இருக்கு. ஏன்னா இவங்க ஏன் வாங்க வேண்டாம்னு சொல்றாங்க, ஏன் கடை இழுத்து மூட வேண்டியதானே அப்படிங்கிற ஒரு சில சொல்லிக்கிட்டே இருக்காங்க. நமக்கு பார்த்துட்டு இருக்கிறோம். யூடியூப் சேனல்ல நிறைய வீடியோஸ் இருக்கு. ஏன் கடையை மூட வேண்டியதானே, ஏன் மக்கள்கிட்ட வாங்க வேண்டாம்னு சொல்றாங்க, அது அவங்களோட விருப்பம் அப்படிங்கிறதெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அதையும் பேஸ் பண்ணிட்டு நமக்கு இது பார்த்தோன்னா மக்கள்கிட்ட கோல்டு இருக்கக்கூடாது. சரிங்களா? இவங்க பார்த்தீங்கன்னா எல்லாமே டிஜிட்டலைஸா இருக்கணும். சரிங்களா? அப்படிங்கிறதுக்காகத்தான் நம்மள கோல்டு வாங்கக்கூடாது அப்படிங்கிற விஷயத்த இந்த இடத்த சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம்.
ஏன்னா வந்து மேஜரா அப்படிதான் தெரியுது நமக்கு காலகட்டத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஏன் பணத்தோட மதிப்பு ஏன் வந்து கம்மியாவே வச்சுக்கிட்டு இருக்காங்க, அதோட வேல்யூ ஏன் இன்க்ரீஸ் ஆகல அப்படிங்கிற விஷயத்தை பேஸ் பண்ணி நான் நமக்கு ஒரு ஃபிக்ஸ்டு டெபாசிட் போடுறோம். சரிங்களா, நமக்கு ஒரு ஃபிக்ஸ்டு டெபாசிட் போடுறோம், மற்ற ஒரு சேவிங் ஸ்கீம் வந்து போடுறோம் அப்படின்னா வந்து அதோட இன்கம், அதாவது டாக்ஸ், வரி அப்படிங்கிறது வந்து வட்டி விகிதங்கள்லாம் இருக்கு. அதையே வந்து நமக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கல அப்படிங்கிற விஷயத்தையும் வந்து பார்க்கலாம். அப்படிங்கும்போது பார்த்தோன்னா நமக்கு சாதகமா எதுவுமே இல்ல அப்படிங்கிறத வந்து நடுத்தர மிடில் கிளாஸ்க்கு வந்து இங்க சாதகமா எதுவுமே இல்ல அப்படிங்கிறத வந்து இந்த இடத்த வந்து பார்க்க முடியும் அப்படிங்கிறத. எதனால வந்து அவங்க வந்து அந்த இடத்த வந்து வட்டி விகிதத்தை ஏத்துனா வந்து நமக்கு வந்து பெரிய முதலீட்டாளர்கள், முதலாளிகள் வந்து அந்த இடத்த வந்து அவங்களுக்கு சாதகமா இருக்காது அப்படிங்கிறதுக்காக தான் நமக்கு வந்து அந்த பேங்கிங் செக்டர்ல வந்து பார்த்தோன்னா நமக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்லாம் வந்து கம்மியா வந்து நமக்கு வந்து கொடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்க்கணும். அப்படிங்கும்போது மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கோல்டு சைட்ல வந்து ஃபோக்கஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு பார்க்க முடியும். அப்படிங்கும்போது ஓவரால் பார்த்தீங்கன்னா வந்து இந்த கோல்டு விலை வந்து ஏறுமா அப்படின்னா வந்து கம்பல்சரி வந்து கோல்டு விலை ஏறும். இதுல எந்த மாற்றமும் கிடையாது. இனிவரும் காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கோல்டு வந்து டாப்ல போயிட்டே இருக்கும். அதை யாருனாலும் மாத்த முடியாது. சரிங்களா, நமக்கு வந்து கவர்மெண்டே நினைச்சாலும் வந்து மக்கள் வந்து கோல்டு வாங்குறத வந்து நிப்பாட்ட முடியாது அப்படிங்கிறத வந்து பார்க்க முடியும். அதனால வந்து கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் எப்பயுமே அழியா சொத்துக்களா இருக்கும். நீங்க வந்து இன்வெஸ்ட்மெண்டா பாருங்க. இது வந்து வாங்குறது உங்களுக்கு தேவைக்கு ஏற்ப உங்களுக்கு அமௌண்ட் பணம் பொறுத்து வந்து நீங்க வந்து கோல்டு வந்து பை பண்ணுங்க அப்படிங்கிறத வந்து இந்த இடத்துல சொல்லக்கூடிய விஷயம். முக்கியமா வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து குளோபல் இன்வெஸ்ட்மெண்ட், சரிங்களா, குளோபல் இன்வெஸ்ட்மெண்ட்டை பத்தி பேசியிருக்கோம். நமக்கு வந்து அதை பத்தி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அதுல வந்து மேஜரா வந்து அதை டிஸ்கஸ் பண்ணல. இதுல பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எதனால வந்து இதெல்லாம் பிரச்சனை அப்படிங்கும்போது பார்த்தோன்னா நமக்கு வந்து குளோபலா பார்க்கும்போது பார்த்தோன்னா எல்லாமே வந்து வெளிநாட்டை நோக்கி தான் நமக்கு வந்து சார்ந்து இருக்கிற மாதிரி இருக்கு. அப்படிங்கும்போது பார்த்தோன்னா அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை பேஸ் பண்ணி நாம வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணா வந்து ஒரு பெட்டரான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டா இருக்கும் அப்படிங்கிறது வந்து இந்த இடத்துல சொல்லக்கூடிய விஷயமா இருக்கும். மேஜரா வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு நம்மள வந்து ஏமாத்தக்கூடிய விஷயமா தான் இருக்கு அப்படின்னா வந்து பார்க்க முடியும். அதாவது கோல்டு வந்து வாங்குறது வாங்காத வந்து அவங்கவங்களோட விருப்பங்களா இருக்கும். நீங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து இதுல வந்து யாரையும் வாங்கக்கூடாது, இதை வாங்க அதை வாங்க அப்படிங்கிறது கிடையாது. ஒரு காலகட்டத்துல பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பழைய நகைகள்லாம் கொண்டு வாங்க அப்படிங்கிற விஷயம்லாம் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. இவங்களும் என்னென்னவோ பண்ணி பாக்குறாங்க. கோல்டு பிசிக்கல் கோல்டு வாங்குறத ஸ்டாப் பண்றதுக்கு கோல்டு ஸ்கீம் எல்லாம் நிறைய கொண்டு வந்தாங்க. எல்லாமே கொண்டு வந்து பார்த்தா நமக்கு வந்து எல்லாமே வந்து கவர்மெண்ட்டை சார்ந்து இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து இதெல்லாம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது வந்து இந்த இடத்த வந்து பார்க்க முடியும். மேஜரா வந்து மக்கள் அவங்கள வந்து ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய விஷயமா இருந்துச்சுன்னா கோல்டு வந்து பை பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை இந்த இடத்துல சொல்லிக்கூடிய விஷயம் இருக்கும். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.